எஜமான உழைத்த காரணத்தால் ஓடி சென்று எஜமானை பார்த்தேன். எஜமான உழைத்த காரணம் அவர் உயிருக்கு ஆபத்தாம். இங்கு ஆயர்பாடியிலே கண்ணன் என்பவன் மறைந்து வாழ்கிறானாம். மறைந்து ஒளிந்து வாழ வந்த பெண்ணுக்காக பயந்து என் எஜமான் உயிருக்காக என்னை அனுப்பியிருக்கிறார். அவனை கொல்லும்படி. அவன் யார்? எப்பேற்பட்டவன்? என் கால் தூசோடு வரமாட்டான். இந்த சண்டாளத்தை அவனால் என்ன செய்ய முடியும்? இப்போதே புறப்படுகிறேன் ஆயர்பாடி. ஆயர்பாடிக்கு சென்று அவனை வென்று அவனை கொன்று அவன் உதிரத்தை கொண்டு வந்து என் எஜமான் காலடியிலே பிடித்து அவருக்கு பாதபூஜை செய்தால்தான் அவருக்கு நிம்மதி. புறப்படுகிறேன். குறுக்கோயில வீட்டுக்கிட்டு மடனாக்கி மரியாதை சுத்தியா என்னமோ நேரம் இருக்குதா? நம்ம வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்குது? நீ ஆள் ஒல்லியாக்குற விறுவிறு காத்துல போற மாதிரி போயிடுறேன். நான் நடந்து வரத்தால என்னால நடக்க முடியல. நடக்க முடியா? அப்பனா என் மேல ஏறி உக்காந்துக்கோ. ஆமா, நீ சட்னி ஆகுதுக்கா. அப்புறம் அம்மாண்ட போய் என் இடுப்பு வச்சுட்டான்னு சொல்லுவேன். அம்மாண்ட அடி வாங்க. உன் பேச்சுக்கே நான் வரமாட்டாப்பா. என் பேச்சுக்கு வர மாட்டியா? ஆமா. அப்ப என்ன தனியா விட்டு போயிட்டியா? உன்னால காலில் நடக்க முடியலையா? ஆமா, குட்டி போட்டு போனா 3 வாரம் ஆகும். ஏன்னா என்னடா தம்பியா பசி எடுக்குதா? எனக்கு பசி எடுத்தா? ஆனா இது கோயம்புத்தூர் தான்டா. அதோ தெரிஞ்ச வீடு. நேராவது வா போவா. அம்மா சாப்பாடு செய்து காத்திருக்காங்க. அவன் பேர் என்ன சொன்னா? கண்டகாவா என்ன சொல்றான்டா? என்னடா சொல்றான்? கண்டகாசுரன். கண்டகாசுரன் வந்திருக்கிறான். சகடாசுரனா? சகடாசுரன் இருவரிலே கண்ணன் என்பவன் எவன்டா? நான் தான் கண்ணன் இல்லை, இவன் தான் கண்ணன். அப்ப நீ? நானும் பலராமன். பலராமன் நான் வரைக்க மாட்டேனா? இல்லடா, ஆள் கொஞ்சம் பிபாக்கறான். பட்டு நான் கண்ணன் சொல்லிட்டேன். ஏய் கம்முனு நம்ம பேச்சு வரனா? நான் தான அக்கடா நின்னு கறக்குறேன். டேய் அண்ணா பயப்படாதடா. நான் தான் கூட இருக்கறேன்ல. ஆமா, பயப்படாத. அடே சூரா. அடே போடா பேடி பயலே. யார் அவன்? நான் பேடி பையனா? ஆமா, உயிருக்காக பயந்து ஒளிந்து மறைந்து வாழ்பவனை பேடி பயல்னு சொல்வது. யாரா பயந்து வாயறாங்க? இவன் தானடா. நாங்களா? உயிருக்கு பயந்து வாழ்பவர் நாமளா? பாடா அண்ணா. டேய் உயிருக்கு பயந்து அவன் தான் ஓடணும் இங்க இருந்து. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. என் தம்பி வீரத்தை பத்தி உனக்கு தெரியாதடா. டேய் என்னடா ஆங்கள் யார் எப்பேற்பட்டவன் தெரியுமா? யாரு? 66 வருஷ கூட்டத்திற்கு தலைவர். இருக்குமா? யாருக்கு? இந்த மோஜாவே எஜமான். யார் தெரியுமா? கம்சபோபாதே. ரொம்ப பசியோட வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். வரல சப்பரியா? வடமதுராபுரி ஆட்சி செய்யக்கூடிய கம்சபோபாதே. அந்த கம்சபோபாதியை கொல்வதற்காக 1000 மனித ஒளிந்து வளரும் கண்ணன் இவன் தானடா. அண்ணா நான் யாரு? நான் உனக்கு திருப்பி சொல்லடா. தம்பி பையன் அவன்கிட்ட பேசினால வளவளன்னு பேசுங்கறான். வாய்ட்ட கேள்விக்கு பதில் சொல்றான். நான் நீ கேட்டு நான் என்ன சொல்றேன்? மடகரி எனக்கு வெண்ணெய் நீ குடுக்குறியா? தயிர் நீ குடுக்குறியா? சாப்பாடு நீ பாரு. ஏய் யூஸ் மேல் சிரிக்குதானே சொல்றான். அவன் வாய் பார்த்தா எனக்கு சிரிப்பு திருப்பா வந்துறா. எங்க அண்ணா பயப்படுறான், சிரிக்காதடா. கட்டுமா அதெல்லாம் இருக்கட்டும். இப்போது இங்கு எதற்காக நீ வந்தாய்? அந்த கண்ணனை கொல்வதற்காக வந்திருக்கேன். அந்த கண்ணன் நீதானே? வந்திருக்கிறேன். என் தம்பி கொல்ல உன்னால முடியுமா? முடியாது. போடா போடா போடா. உன்னை பந்து அது மனதில் வைத்துக் கொண்டு மோதாலை விருந்து சென்று என்னை வெல்ல யாரால முடியாது. காரணம் அசுர பலம் படைத்தவன், வரம் பெற்றவன், உரம் பெற்றவன். தன்பையா ஓவரா பேசலாம். அந்த வெக்கு போர்ல 2 ஜம உருட்டு உள்ள சொல்லி வச்சு வச்சிடலாம். அதெல்லாம் எதுக்குடா? நான் பெரிய வேலை. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து பாரு. அடே சூரா, இப்போது நீ அறிய போகிறாய். மரியாதையாக என் பாதத்தில் விழுந்து இங்கு வந்தது தவறு என்று சென்று விடு. அவன் ஐசோட நான் தாங்க தூங்குறான். உன் பாதத்தில் நான் படைய வேண்டுமா? அடகிடேற உழைத்த கக்க வந்த இடம் பயலே. அட மட பயலே. தாங்க ஒண்ணு வாங்கிக்கோ. எதுக்குடா? பாய் சாப்பிட்டு கம்முன்னு போ. தாங்க வேணாம். 1000 மாடிகள் ஒளிந்து வளரும் பேடி பயல் உனக்கே இவ்வளவு இருக்கிறது என்றால் அவரை உனக்கு தேவைப்படுவன்.
நீ யார் பேர்பட்டவன்? உன் பிறப்பே பேர்பட்டது என்று அறியாதவனா? கொல்ல வேண்டும் என்ற கங்க கட்டிருக்க உன்னை கொல்வதற்காக வந்திருக்கிறானா? வாடா தம்பி, சம்பந்தி. அண்ணா கோமா பேசுறான். அவனுக்கு ஒரு பேத்த தேங்காய் கூட தர மாட்டேன் நானு. டேய் அண்ணா நீ இப்படியே ஒரு குடும்பமா அண்ணா நீ ஒரு புறமாக நீ தேங்காய் துண்ணும்போது தேங்காய் இல்லைடா. நான் அவனை பார்த்துக் கொள்ளுகிறேன். தம்பி, அவனுக்கு சிரி தான் சொல்லு. எனக்கு சிரி சொல்லுவோ. ஏங்கடா வாய் பட்ட மணி பாஸ் எடுக்குதுடா. யார் வாய்? ஏன் வாய்? உங்கலாம். ஏன் வாயாடா? ஏய், தேங்காய் துண்ணும்போது தின்னுடா. மடகரி மடகரி மடகரி. வடகரிக்கெல்லாம் போட முடியாது இது. டேய், அப்படி என்றால் நீ அழியும் காலம் நேர்ந்து விட்டது. அப்படியா? நீ வந்து என் எஜமான் காலில் விழுந்தால் உனக்கு உயிர் வச்சு அழைக்கிறீங்க. மருந்து மருந்து வா. அண்ணா ஏடா, நீ வேற பயம் காட்டுற. டேய், நீ சொல்லிச்சிடுறா. அவனை விட உன்னை பார்த்தா தானே எனக்கு பயமா இருக்கு. அவன் கால்ல போய் நான் விழ மாட்டேன். அதானே. டேய் இப்போது சமன் செய்து பார்க்கலாமா? அப்படியா? பார்க்கலாம். அவன் பாடிட்டு போய் காசு யாரால? போக முடியாதுடா. ஏம்மா, அவன் போக தேங்காய் முடியாது. தேங்காய் திருடி முடுவான்டா. அட என்ன சொன்னாய்? யாரு? என்ன சொன்னாய்? அட என்ன சொன்னாய்? அர்த்த புத்தி கொண்டவனே. அப்பா புத்தி கொண்டவனே என்ன சொன்னாய்? இப்பொழுது பார். பகை இன்றே முடிந்தது பாலில் உனக்கும் எனக்கும். உனக்கனமான மிரட்டல் உனக்கான மைவிட வேண்டுடம். பாரினில் உனக்கும் எனக்கும். அப்படியே. அந்த மத்தால இதை கொஞ்சம் வச்சு கூடா. எந்த மத்தால? பண்ண முடியலப்பா. இது கதாயுதமடா, கதாயுதமடா. என்னடா அவன் வச்சு கூட தர மாட்டான் டேய். அண்ணா ஆ, அவன் என்னுடைய சமர் செய்ய ரொம்ப 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 நம்ம பிரச்சனையாகிறான். அடே அண்ணா யார் பெத்த கொஞ்சம் போல நேரம் தம்ம தம்மனு பார்த்தாயா? இதுக்காடா வந்த பாய் டேய். இதுக்காடா வந்த அரை மணி தேங்காய் வாங்கிட்டு கம்மு போய் எங்கனா உட்காந்து துண்டு போயிருக்கான் அவன். டேய் அண்ணா என்னடா தம்பியா? தம்பி இருக்கும்போது நீ எப்படியுமே பயப்பட கூடாதுடா. எனக்கு தெரியும்டா. ஆ. உனக்கு பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் தான் வீக். என்னடா பேச நீ மாட்டேங்க? அவனை காலி பண்றேன்னு எனக்கு தெரியும். சரிடா அண்ணா. அதான் தேங்காய் கொடுங்க. பசி எடுக்குதா எனக்கு? ஆ, எனக்கு பத்தாதுடா. அண்ணா, ஆ. பால் ஓணும் பசிக்குது எனக்கு. வீட்டுக்கு போனா அம்மா தருவாங்களா? போவா. தருவாங்களா? ஆ. சரி வா போலாம். போலாம்.